இங்க ஒரு பொண்ணு வேமா ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறலாம்னு பாக்குறா. பட் அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிருது. இவ அடுத்த ட்ரெயின் எப்பன்னு பாக்க அது வர இன்னும் ½ hour ஆகும்னு போட்டிருக்கு. உடனே இவ சோகமா அங்க உட்காந்துக்கிட்டு போன் எடுத்து கேம் விளையாடுறா. அப்ப அங்க கடந்த ஒரு ரூபிக் கியூப் மெதுவா நடந்து இவ பக்கத்துல வந்து உட்காருது. பட் இவ அதை கவனிக்கவே இல்ல. அதனால அந்த ரூபிக் கியூப் இவ கிட்ட வந்து அவளை தட்டி கூப்பிட்டு அசையாம உட்காந்துக்குது. இவ யாருன்னு திரும்பி பார்க்க அங்க அந்த ரூபிக் கியூப்பை பார்த்துட்டு யார் இதை வச்சதுன்னு சுத்தி முத்தி பாக்குறா. பட் அங்க யாருமே இல்ல. இவ போனை வச்சுட்டு அந்த ரூபிக் கியூப்பை எடுக்கிறா. அதை சால்வ் பண்ணலாம்னு இவளும் அதை மாத்தி மாத்தி பாக்குறா. பட் இவளால அதை சால்வ் பண்ணவே முடியல. இதனால இவ கோவப்பட்டு அந்த ரூபிக் கியூப்பை ஓரமா வச்சுட்டு திரும்பவும் போன் எடுத்து கேம் விளையாடுறா. அப்ப அந்த ரூபிக் கியூப் மேல கூடி வந்து இவ என்ன கேம் விளையாடுறான்னு பாக்குது. அப்புறம் அது இவளை கூப்பிடுது. இவளும் திரும்பி பார்த்துட்டு அந்த ரூபிக் கியூப் மேல நிக்கிறத பார்த்து பயந்துடுறா. அதுவோ மெதுவா இவட மடியில ஏறி உட்காந்துட்டு என்ன சால்வ் பண்ணுன்னு சொல்லுது. இவ பயப்படாம அதை கையில எடுத்துட்டு திரும்பவும் சால்வ் பண்றா. அப்படியே மாத்தி மாத்தி பார்க்க அப்பவும் இவளால அதை சால்வ் பண்ணவே முடியல. இவ என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அடுத்த ட்ரெயின் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே அந்த ரூபிக் கியூப் வேமா என்ன சால்வ் பண்ணுன்னு இவ கிட்ட கேக்குது. இவ கண்ண மூடி யோசிச்சு அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைச்சு பாக்குறா. அப்ப ட்ரெயின் கிட்ட வந்துட்டு இருக்கதால ரூபிக் கியூப் இவளை கூப்பிட்டு பாக்குது. இவ யோசிச்சு அதை சால்வ் பண்ற வழி தெரிஞ்சதும் கண்ணை திறந்து வேமா அதை சால்வ் பண்றா. கரெக்டா இவ அதை சால்வ் பண்ணி முடிச்சதும் ட்ரெயின் வந்துருது. இவ சிரிச்சுக்கிட்டே ரூபிக் கியூப்பை பாக்குறா. பட் அது எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. இவ தட்டி அதை எழுப்ப பாக்குறா. அப்பவும் அது நகரவே இல்ல. ஒருவேளை இதெல்லாம் நம்ம கற்பனை தானோ நினைச்சுக்கிட்டு இவ அந்த ரூபிக் கியூப்பை அங்கேயே வச்சுட்டு ட்ரெயின்ல ஏறா. ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிக்குது. இவ திரும்பி பாக்குறா. அப்பவும் அது நகரவே இல்ல. இந்த ட்ரெயின் போனதும் இன்னொருத்தர் இந்த ட்ரெயின்ல ஏறலாம்னு ஓடி வராரு. அவர் அந்த ட்ரெயின் போனதை பார்த்துட்டு கோமா கையில இருக்க பேக்கை தூக்கி போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துக்கிறாரு. இதை பார்த்த அந்த ரூபிக் கியூப் திரும்பவும் அதுவே அதை கலைச்சுக்கிட்டு மெதுவா நடந்து அவர் கிட்ட வருது. இப்படியே இது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்கள இதை சால்வ் பண்ண வச்சு அவங்கள ஹாப்பியா மாத்துது.